இன்னைக்கான மார்க்கெட்டில் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணேன். ஆப்ஷன் பையிங்கில் வந்து என்ட்ரியே கிடைக்கலைங்க. ஸ்டாக்கில் வந்து லாஸ் வந்து கொடுத்துருக்குது. ஆப்ஷன் பையிங்கில் வந்து ட்ரேடு பண்ணாததுக்கான காரணம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் ஹை வந்து வரைஞ்சிருந்தோம், ப்ரீவியஸ் லோ வந்து வரைஞ்சிருந்தோம். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா நிச்சயம் இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அப் ட்ரெண்ட் போயாக முடியும். அதை பிரேக் அவுட் பண்ணல. அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா நிச்சயமாக இந்த ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக கீழே வந்து போகும். அதையும் பிரேக் அவுட் பண்ணல. ஃபுல்லாக வந்து சைட்வேஸில் வந்து போயிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ், பங்குச்சந்தை ஒரு 7 டைப்பில் மட்டும்தாங்க போவாங்க. ஒன்று வி டைப், இன்னொன்று ஏ டைப், இன்னொன்று இன்னைக்கு போச்சு இல்லையா, நேற்று போச்சு இல்லையா, அந்த மாதிரி சைடுவேஸ், இன்னொன்று நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், இன்னொன்று நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். இந்த 5 டைப்பில் தான் திரும்ப திரும்ப மார்க்கெட் வந்து போய்கிட்டே இருக்கும். எத்தனை வருஷம் வந்து ஆனாலும் சரி இதே தான் ஃபாலோ பண்ணி மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க. இதனால தான் என்ட்ரி வந்து கொடுக்க முடியல ஆப்ஷன் பையிங்கில். மற்ற ரெண்டில் வந்து ஒன்றில் வந்து சின்ன ஒரு ப்ராஃபிட், இன்னொன்று வந்து சின்ன ஒரு லாஸ் வந்து கொடுத்துருக்குதுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம ட்ரேடு வந்து பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு நல்ல ட்ரேடு தான். ஏன்னா சைடுவேஸில் போகும்போது 10 ட்ரேடு பண்ணி என்னங்க பண்ண போகிறோம்? மாதத்துக்கு வந்து 5 ட்ரேடு பண்ணி 5லையுமே லாபம் வந்து பண்ணோம் அப்படின்னா அந்த மந்த் எண்டில் பார்க்கும்போது லாபத்தில் இருப்போம். ஒரு நாளைக்கு 5 ட்ரேடு பண்ணி மந்த் எண்டில் பார்க்கும்போது ஒரு 50 ட்ரேடில் லாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ரோக்கரேஜே பயங்கரமாக வந்து போயிருங்க. ஸோ ட்ரேடிங் பண்ணுறதை விட எவ்வளவு ட்ரேடு பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். எவ்வளோ கேபிட்டல் வச்சு ட்ரேடு பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அப்படி தான் ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி வந்து கிடைக்கலைங்க. சரி, ஓகே. இப்போ நாளைக்கான மார்க்கெட் வந்து எப்படி வந்து போவாங்க? ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆக போகுதுங்க. பங்குச்சந்தையில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் மேலே வர்றதுக்கான ஒரே ஒரு அறிகுறி மட்டும் இருக்குது. அதை மட்டும் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்கன்னா பங்குச்சந்தை சரசரன்னு கீழே வந்து போயிடுவாங்க. ஒருவேளை அந்த பாயிண்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே வந்து வந்தாங்கன்னா ஒரு பெரிய கடன் சொல்கிற பேட்டர்னாக வந்து அது இருக்கும். அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேங்க. அதே மாதிரி நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். 4 புத்தகம் வெளியாயிருச்சுங்க. இன்னும் ஒரு புத்தகம் இருக்குது. அது இந்த மந்த்தில் நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து வெளியாகும். ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1 பாகம் 2 இந்த 2 புக்கு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து கற்றுக்க முடியும். இது கற்றுறதுக்கு அப்புறம் படித்ததுக்கு அப்புறம் ஒரு கோர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நானே அதை வந்து கொடுப்பேன். 30K 40Kக்கு வந்து நீங்கள் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த புக்கு வந்து படிங்க. நான் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு கோர்ஸ் வந்து கொடுப்பேன். யூடியூப்பில் வந்து போடாத வீடியோ தாங்க கொடுப்பேன். தனியாகவே கோர்ஸ்க்காகவே எடுத்த ஒரு வீடியோ ஃப்ரீயாக வந்து கொடுப்பேன். நீங்கள் 2 புக்கு வாங்கி படித்து முடித்தா மட்டும்தான் தருவேன். ஸோ வாங்குங்க, படிங்க, அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் வந்து கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமும் ட்ரேடிங் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கோர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஆனால் நிச்சயமாக அது தேவைப்படாது. ஓகேங்களா? புத்தகம் படிக்கிறது நல்ல ஒரு பழக்கம் தான். புக்கு வந்து படித்து பாருங்க. ஓகே. ஸோ பங்குச்சந்தையை வந்து ஒரு 5 மாதமாக கீழே வந்து வந்துட்டாங்க இல்லையா? இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, ஏதாச்சும் பேட்டர்ன் வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியுதா? என் கண்ணுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வந்து தெரியுதுங்க. என்ன பேட்டர்ன் அப்படின்னா இங்கேருந்து ஃபுல்லாக வந்து கீழே வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? அதை வந்து நான் சொல்லலை. என்ன பேட்டர்ன் அப்படின்னா இங்கேருந்து கீழே வந்திருக்காங்களா, மேலே போயிருக்காங்களா, திரும்ப கீழே வந்திருக்காங்களா, திரும்ப மேலே போயிருக்காங்க இல்லையா? இதே பாயிண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணி திரும்பியும் கீழே வந்து வந்திருக்காங்களா? இப்போது இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ப்ரீவியஸில் இருக்குது. அப்படி அங்கே வரைக்கும் வந்துட்டு இல்லை இங்கேருந்தே கூட இப்படி மேலே வந்து போனாங்க அப்படின்னா இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக வந்து மாறிடும். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சொல்லவாங்க வேணும். பங்குச்சந்தை புதிய உச்சத்துக்கு வந்து போயிருங்க. 26,000 தாண்டி 30,000க்கு மேலே வந்து போயிடும். இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா ஸோ நீங்களும் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேடு வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி நாட்களில் தான் நம்ம ஸ்டாக்லலாம் அனலைஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். சரிங்களா? நானும் அப்படி தான் கீழேருந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போகும்போது தான் ஸ்டாக்லலாம் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. நீங்களும் அனலைஸ் வந்து பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படிங்கிறது 23,800. இதை வந்து மேலே வந்து ஸ்ட்ராங்காக இங்கேருந்து மேலே வர்றதுக்கே ஒரு 10 நாள் கூட ஆகலாம். ஒரு வாரம் எடுத்துருன்னு நினைக்கிறேன். மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். இந்த மந்த் எண்டில் வந்து ஒரு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து முடியலாம். அதே மாதிரி கீழே வந்து வர்றாங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட லெஃப்ட் ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டரை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும். 22,810 ஸ்ட்ராங்காக ஒன் டே டைம் ஃப்ரேமில் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பங்குச்சந்தை இந்த மந்த்து வந்து நல்ல ஒரு டவுனில் வந்து முடியும். சரி, ஓகே. 1 ஹவர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் ரொம்ப ரொம்ப சுலபமாக ட்ரேட் வந்து பண்ண முடியும் நாளைக்கு. ஏன் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் 23,350 இருக்கு இல்லையா,
இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க, நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 23,130 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து எதுவுமே மாற்றம் கிடையாது. நம்ம நேற்று வந்து வரைஞ்சிருந்தோம் இந்த இடத்துல 2 நாட்கள் சைடுவேஸில் வந்து போயிட்டாங்க. அப்படிங்கிறனால நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு வர வழியே இல்லைங்க, பிரேக் அவுட் பண்ணி தான் ஆகணும். நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம் இந்த வாரம். அதேமாதிரி லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி வந்து கொடுங்க. 5 மினிட்ல 23,350 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பங்குச்சந்தை மேலே வந்து போகலாம், நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். ஸோ 23,130 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அடுத்து சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸில் 1 டே டைம் ஃப்ரேமில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே இதுலேயும் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குங்க. ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது, கன்ஃபார்ம் கிடையாது. இந்த பாயிண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே வந்துட்டாங்கன்னா எஸ் கன்ஃபார்ம்டு அந்த பேட்டர்ன். சரிங்களா, பார்ப்போம் ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து 78,660 இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா டவுன் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா 75,270 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா கீழே வந்து போகலாம். அப்படியே வந்து 1 ஹவர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டி மாதிரியே ஈஸியாக வந்து இதுலேயும் ப்ரீவியஸை வந்து வரைய முடியுங்க. 76,660 இங்கேருந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 75,950 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வந்து வரலாம். அப்படியே 5 மினிட் வந்து பாருங்கள், 5 மினிட்லேயும் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது. சேம் பாயிண்ட் தாங்க, அதே சேம் பாயிண்ட் தான். இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம், கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து போகலாம். நீங்கள் நிறைய லைன்ஸ் வரைஞ்சி இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுறதை விட இந்த மாதிரி ட்ரேடு பண்ணுங்கள். ஏன்னா பங்குச்சந்தை வந்து ஒரு 5 டைப்பில் தான் போக போகுது. நான் சொன்ன மாதிரி 5 டைப்பில் தான் போக போகுது. அப்போது நாளைக்கு அந்த 5ல் தான் 1 வந்து போகும். அதை நீங்கள் பொறுமையாக ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இப்படி பிரேக் அவுட் பண்ணும்போது ஈஸியாக என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேடு வந்து பண்ணிடலாம். எல்லாத்தையும் பயன்படுத்தி ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதை விட சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி ப்ராஃபிட் வந்து பண்ண பாருங்கள், அதான் நல்லது. சரி, ஓகே. இப்போ அப்படியே வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி வந்து சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து எப்படிங்க போச்சு பேங்க் நிஃப்டி 5 மினிட் டைம் ஃப்ரேமில் இங்கே வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சைடுவேஸில் வந்து இருந்தாங்க. சைடுவேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து மேலே வந்து போச்சு. பேங்க் நிஃப்டி இப்போ சில நாட்களாக வந்து நல்லா வந்து போக மாட்டுது, மேலே வந்து ஸ்டாப் லாஸ் தான் வந்து ஹிட் ஆகுது. ஸோ இன்றைக்கும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சைடுவேஸில் போயிட்டு இருந்தாங்க. ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆகிருக்கலாம், இல்லை ஸ்டாப் லாஸ் அதிகம் போட்டிருந்து டார்கெட் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் வந்து ட்ரேடு வந்து முடிஞ்சிருக்கலாம். அதுவும் சைடுவேஸ்லேயே வந்து போதுன்னா ப்ரீமியம் வந்து கரையும். எப்படி இன்றைக்கி ட்ரேடு வந்து இருந்துச்சுன்னு தெரியல. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க இல்லை லாஸ் பண்ணிங்க அப்படின்னா கமெண்டில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ 1 டே டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இங்கே டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ரெண்டுலேயும் பார்க்குறீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இங்கே வந்து டபிள்யூ பேட்டர்ன். சரிங்களா, அப்போ மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கோ பார்ப்போங்க. இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹை வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் 51,930ங்க. இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க, மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து இருக்குது 49,800ங்க. இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். அதே மாதிரி 1 ஹவர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் இந்த இடத்துல வந்து ஈஸியாக நம்ம வரைய முடியும். எஸ், 51,670 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 51,000 இங்கேயுமே டபுள் டச் இருக்குது, அதே மாதிரி இங்கேயுமே இருக்குது. அப்படிங்கிறனால 51,400 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, கொஞ்சம் இந்த இடத்துல வந்து மாறுது. எஸ், கொஞ்சம் மாறுது. 51,380 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 51,660 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மேலே வந்து போகலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணணும், ஸ்டாப் லாஸ் போடணும், டார்கெட் போடணும், பொறுமையோட கையை பிடிச்சிட்டு அந்த நாள் ஃபுல்லாக வந்து வெயிட் பண்ணணும். இதை தாண்டி எமோஷனலாக ட்ரேடு வந்து பண்ணுறது, 10 ட்ரேடு பண்ணுறது அப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பணத்துக்கு நீங்களே வந்து எதிரியாக இருக்கிற மாதிரிங்க. ஸோ அப்படிலாம் வந்து பண்ணாதீங்க. நிறைய பொறுப்புகள் இருக்குது, நமக்கு பணம் நிறைய சம்பாதிக்கணும். அதனால் கொஞ்சம் பொறுப்பை எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக வந்து ட்ரேடு வந்து பண்ணுவோம். நானும் அப்படி தான் ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த 5 மாதம் வந்து சரியாக ட்ரேடு வந்து பண்ணல, நிறைய லாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லா ட்ரேடு வந்து பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.